போட்டுட்டாங்க. மிக்சி, கிரைண்டர் இது மட்டும் லேட்டஸ்ட்டாக பயன்படுத்திக்கணுமா. ஆனாக்கா பழக்க வழக்கங்களை மட்டும் விட்டுக்க மாட்டாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பழக்க வழக்கத்தை விட முடியலல்ல, அப்போ மிக்சி யூஸ் பண்ணாதீங்க, கிரைண்டர் யூஸ் பண்ணாதீங்க, செல்லு யூஸ் பண்ணாதீங்க, பழங்காலத்திலே வாழுங்க. பழைய பழக்க வழக்கங்களை மட்டும் விட்டுக்க மாட்டாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக உள்ள கண்டுபிடிப்பு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மட்டும் நாங்கள் பயன்படுத்திக்குவோமா. முதல்ல இதை யோசிங்க, சிந்திங்க. எதை விடணுமோ அதை விடுங்க, எதை சேர்த்துக்கணுமோ அதை மட்டும் சேர்த்துக்குங்க. அப்போ ஐயா அதனால தான் விண்ணப்பத்தில் சொல்கிறாங்க, ஆசார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நீ போய் அதில் நிற்காத. இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அதனால் நான் செஞ்சேன். எங்கள் பாட்டி செஞ்சாங்க, எங்கள் தாத்தா செஞ்சாங்க, அதனால் நான் செஞ்சேன். பாட்டி தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, புரியாமல் செஞ்சுருப்பாங்க, நீ ஏன் அதை செய்கிற, விட்டுடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், மழை எல்லாமே பஞ்சபூதங்களை யாருக்காகவும் காசு கொடுத்து எதுவும் கொடுக்காது. அது ஏழை பார்க்காது, பணக்காரன் பார்க்காது, திசை பார்க்காது, எல்லாத்தையும் அப்படியே எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குது. அது மாதிரி பொதுவாக எல்லாரையும் பார்க்க வேண்டும். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஆற்றல் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் பஞ்சபூத ஆற்றல் மாதிரி தான் இருக்கணும். இந்த உடல்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஜடம், ஒரு வீடு மாதிரி. ஆன்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன். இப்போ இந்த வீடு தீப்பத்திக்குச்சுன்னா அந்த ஆன்மா எப்படி வெளியில், மனுஷன் எப்படி வெளியில் ஓடி வர்றானோ அது போல் இந்த உடல் வேஸ்ட்டு, இவங்ககிட்ட என்னமே இருக்க முடியாது, பாலா போன படுத்தி எடுத்துட்டான், நான் இன்னமே வேறு இடம் பார்த்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆன்மா வெளியேறது. அதனால் இந்த உடலையும் உயிரையும் நல்லா இறுக்க பிடிச்சிக்கிட்டு ஆன்ம பலத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்த ஆன்மாவானது நம்ம உடலை விட்டு போகவே போகாது. இந்த வீடும் தீப்பத்தி எரியாது. எப்படி மனிதன் ஓடுற மாதிரி நம்ம இந்த ஆன்மா ஓடாது. அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அதுதான் ஐயா சொல்கிறாங்க, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நத்தருணம் இதுவே. இதாங்க தருணம், இது மோசமான நேரமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இதை நீங்கள் நம்பி இதுக்குள்ளார வாங்க. ஐயா சொல்கிறாங்க, நான் அடைஞ்ச நிலை என்ன, காற்றாலே, புவியாலே, ககனபதனாலே, அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, கோளாலே, பிறவியற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே, ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். எப்படி அழிச்சானா, விரைந்தளித்தானா, யோசிக்கவே இல்லையா, பட்டார்னு இந்த கொடுத்துட்டேன்ட்டான். அவர் பேசி கூட முடிக்கலையா, விரைந்தளித்தான் எனக்கு. கூற்றாலே, எதாலையுமே என்னுடைய தேகம் அழியக்கூடாதுன்னாங்க. இது ப்ரூஃபுங்க. இன்னைக்கு எவனா கற்பூரம் வச்சு கொளுத்திட்டாங்க, ஐயாவை எரிச்சு விட்டாங்க. வேற எந்த ஐயா ஒன்றையும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு, தன்னுடைய வாயால் பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. யாரும் எதுவும் குறை செய்ய சொல்ல முடியாது, எல்லாம் ரிட்டன் டாக்குமெண்ட். இன்னைக்கு கூட கடலூர் கெசட்டில் ஆஃபீஸில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கெசட்டில் பதிவு பண்ணினது. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. இந்த தமிழ்நாட்டில் பெருமான் அவதரிச்சிருச்ச நினச்சி நம்ம காலரை தூக்கி விட்டுக்கணும், பெருமைப்படணுங்க. எத்தனையோ மகான்கள் எங்கெங்கேயோ இன்னைக்கு சாமி யார் யாரையோ மகான்களை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில், வடநாட்டில், அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் வச்சு இங்கே வச்சு கும்பிட்டுக்கிட்டு பாலாபிஷேகமும் அந்த அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பெருமான் என்ன சொல்கிறேன், என் உருவத்தை வச்சு கும்பிடாதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை கடைப்பிடிங்கன்றாரு. உருவத்தை வச்சாக்கா அதே மாதிரி அபிஷேகமும் பூவும் மாலையும் போட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவான். அதனால் என்னை கும்பிடாதீங்க, எனக்கு என்னுடைய உருவத்தை வைக்காதீங்க, நான் என்ன சொல்லியிருக்கனோ அதை மக்கள் எல்லாம் பின்பற்றுங்க. அதை தான் அவர் வேண்டுதலாக வைக்கிறார். நாம் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கொள்கைகளை நம்ம தவறாமல் பின்பற்றுவது ஒன்று தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நான் சொல்லலை, இறைவன் என் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டார். அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை 108 ஓம் நமச்சிவாய உச்சரிக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் அதில் இருக்குது. அப்போ நமச்சிவாயாங்கிறதுக்கு இருக்கு விஷயம், சிவாய நமக்கு இருக்கு விஷயம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் உள்ளடக்கி மிகப்பெரிய கான்செப்டை சுருக்கி கொடுக்குறாங்க இத்தினோண்டா. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா சூட்கேஸு பெரிய சூட்கேஸாக எடுத்துகிட்டு போனால் கஷ்டமாக இருக்கும், குட்டி சூட்கேஸாக எடுத்துகிட்டு போனால் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு போங்க, பெருசாக எடுத்துகிட்டு போகாமல். அதை தான் ஐயா சொல்கிறாங்க, இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை இன்பம், இது மூணுனுடைய அர்த்தம் தான் இந்த மகா மந்திரமே. எவன் தன்னை நம்பலையோ அவன் தாங்க நாஸ்திகன். ஐயா சொல்கிறாங்க, எவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அவன் நாஸ்திகன், எவன் தன்னை நம்புகிறானோ அவன் இறைவன். நீ ஒன்றை நம்பினா நீயே இறைவன், நான் தான் இறைவன், எங்கிட்ட எல்லாம் இருக்குது. நான் முன்னையே சொன்னேன், அருள் இருக்குது எங்கிட்ட என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே பழுத்து எல்லாமே அந்த அருள் என்கிட்ட தான் இருக்குது, எங்கேயுமே வெளியில்லை. மனித பொதுமறையை உலகுக்கு போதிச்சவர் வள்ளுவர், அதை தூசி தட்டி தொடச்சி இந்த உலகுக்கு கொடுத்தவர் தான் வள்ளலார். புராண கதையில் கற்பனையாக சொன்னாங்க, எவ்வளவோ கதைகள் சொல்லியிருப்பாங்க.
ஆனால் பெருமான் வந்து ரொம்ப டீப்புங்க. தத்துவ விளக்கம்னு இருக்குது, அந்த பாடல்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 63 நாயன்மார்கள் யாரு, அந்த 63 தத்துவங்கள் என்ன, நாயன்மார்களாக வர்ணிக்கிறாங்க. அது என்னன்னா தத்துவம். அந்த தத்துவங்கள் நம்ம உடல்ல எங்க இருக்குது அப்படிங்கிறத மிக விரிவாக கொடுக்குறாங்க. அதில் வந்து 36 தத்துவத்துக்கு ஒரு விளக்கம் வரும். ரொம்ப அழகாக 1லேருந்து ஆரம்பித்து 96 தத்துவம் வரைக்கும் தனித்தனியாக பிரித்து கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விண்ணப்பத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப விரிவாக நல்லா தெரியும். அது அடுத்தது வந்து பெருமான் என்ன சொல்கிறாங்க, சுவாசத்தை சொன்ன பாருங்க. சுவாசிக்கும் பொழுது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி இது பண்ணணும். ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய சுவாசத்தினால தான் ஆயுளை வந்து குறைக்குது, கூட்டிக்குது. ஒரு குருவி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு 38 சுவாசம் பண்ணது, அது வாழ போகிறது 5 வருஷம். ஒரு ஆமை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம் 300 ஆண்டு வசிக்குது. மனிதன் வந்து 15 சுவாசம் பண்ணுறான், அவன் வாழ்கிறது 120, யானை 120. இது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதனுடைய சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய ஆயுள் நிர்ணயம் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய கோபத்தினாலையும் கவலையினாலையும் வஞ்சனையினாலையும் பழி தீக்கிற குணம், இது மாதிரி செயல்களால் தான் நம்மளுடைய ஆயுளை வந்து 120லேருந்து குறைச்சி இன்னைக்கு 50 60லலாம் பொட்டுன்னு போகிற காரணம் இதான் காரணம். அதனால் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா கோபம் என்பதை நம்ம தேவையற்றது, அந்த குணம் தேவையில்லாத குணம், நம்மள்கிட்ட இல்லாத குணம், அதை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். கவலைங்கிறது நமக்கு தேவையில்லாத குணம், நம்மள்கிட்ட இல்லாத குணம், அதை வச்சுக்கிட்டோம். பழி வாங்கிறது நம்மளுடைய உணர்வுக்கே இல்லாத குணம். அன்பு, கருணை, இரக்கம், இது 3 தான் நம்மளுடைய அடிப்படை குணம். இந்த 3 இருந்தால் நான் இறைவன், இந்த 3 இல்லைன்னா நான் மனிதனை விட கீழானவன். அந்த உணர்வோட நம்ம வாழ பழகிக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்லில் அழிஞ்சுக்கிட்டே வரும். செல்லு வந்து உற்பத்தி வந்து குறைஞ்சி அழியிறது அதிகமாகுது. அப்போ உற்பத்தி குறைய இப்போ ஒரு பேங்க்கில் வந்து பணம் இருக்குது, எடுக்க குறைஞ்சி போயிடும். இது போல் உடம்புல குறைய தான் 40 வயசுக்கு மேலே இளமை குறையுது. என்றும் இளமையோடு வாழ்வதற்கு வள்ளல் பெருமான் வழி கொடுக்குறாரு. அது என்ன, அதை நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு நம்ம அதுலேருந்து விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்றும் இளமையோடு வாழ முடியுங்கிறத நிரூபித்தும் காட்டலாம். அதுக்கடுத்தது வந்து ஒவ்வொரு மதமும் பார்த்திங்கன்னா, இப்போ இந்து மதத்தின் அர்த்தமும் இயேசுவின் நோக்கமும் இஸ்லாமின் மார்க்கமும் பார்த்திங்கன்னா 3மே ஒன்று தான். நான் எங்கள் வீட்டில் குரான் படிச்சிருக்கிறேன், பைபிள் படிச்சிருக்கிறேன். 2யும் படிக்கும்போது, கீதையை படிக்கும்போதும் அருட்பாவை படிக்கும்போதெல்லாம் நமக்கு எவ்வளவு கண்ணீர் வருதோ அதே அளவு கண்ணீர் அதை படிக்கும்போதும் வருது. ஏன்னா அந்த மகான்கள் சொல்லியிருக்கிறது பூரா எல்லாம் இறைவனை அடைவது தான். எல்லாருடைய நோக்கமும் ஒன்று, பாதை வேறு. ஆனால் இன்னைக்கு அதை பயன்படுத்துகிற விதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னன்னா, மகான்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே பின்பற்றினா பிரச்சனையே இல்லை, சண்டை இல்லை, வம்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ரூமில் ஒரு 4 பேர் 3 மதத்துக்காரங்களையும் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டாங்களாம், அடைச்சி வச்சுட்டாங்களாம். இந்த ரூமில் என்ன பண்ணாங்களாம், இயேசுநாதர் இந்த 3 மார்க்கங்களையும் உள்ளவங்களை 3 பேரையும் இந்த ரூமில் போட்டாங்க. ஒரு மணி நேரம் கழித்து வெளியில் வரும்போது இந்த ரூம்லேருந்து வர்றவங்க சட்டையெல்லாம் ரத்தமாகி அடிச்சு புட்டிச்சு சண்டையோட வெளியில் வர்றாங்க, ரத்த காயத்தோட. இங்கே 3 பேரும் என்ன பண்ணாங்களாம், தோல் மேலே கை போட்டு அன்போட வெளியே வர்றாங்க. இப்போ மகான்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை, தத்துவம் அனைத்தும் எளிமை, ஒரே பாதை. இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான பாதையில் போகிறதுனால மதச்சண்டை இது மாதிரிலாம் ஏற்படுது. இதை நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு அதையும் நம்ம சரிப்படுத்திக்குவோம். இப்போ மனிதனால இறைவனை நோக்கி பாடிய பாடல்கள் தான் இது வரைக்கும் வந்து அத்தனை பாடல்களும், தேவாரம், திருவாசகம், எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும். ஆனால் இறைவனால மனிதர்களை நோக்கி பாடிய பாடல் தாங்க திருவருட்பா. இறைவனே பாடிய பாடல்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா திருவருட்பா தவிர வேறு எதுவும் கிடையாது. பக்தி உண்டு, உருக்கம் உண்டு, ஞானம் உண்டு, எல்லாமே உண்டு அதில் அருட்பாவில். அதை எளிமையாக என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு பாடலை எடுத்து பாடி இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு, இப்போ நம்ம இங்கே பேசும்பொழுது கூட ஒவ்வொரு பாடலை எடுத்து கூட நம்ம அதுக்கு அர்த்தத்தை வந்து அழகாக விரிவுரையாக கொடுக்கலாம். 170 வாரம் முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரத்துலலாம் செய்யும் பொழுது கூட ஒரு பாடல்களை எடுத்து, ஏன்னா அப்போ தான் அருட்பா மக்களுக்கு போய் சேரணும். இப்படி சாதாரணமாக பேசுகிறத விட ஒரு அருட்பா பாடலை எடுத்து அதுக்கு விளக்கத்தை கொடுத்து அதை விரிவுபடுத்தி பேசும்பொழுது இன்னும் மக்கள் மனதில் இன்னும் ஈர்ப்பு தன்மை அதிகமாகும். அது மாதிரி கொண்டுகிட்டு போகணும். அதனால தான் ஐயா சொல்லிட்டாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க, ஆசை உண்டேல் வம்மினிங்க. ஆசை இருக்காயா உனக்கு, இங்கே வா. ஆசை உண்டேல் வம்மினிங்க, இங்கே உனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் சொல்றது மோக மாந்தருக்கு உரைத்திலேன். யோகம் சுகமுன்னும் யோக மாந்தருக்கு
காலம் உண்டாகவே உரைத்தேன். காலம் உண்டாகவே என்னன்னா நல்ல நீ என்ன மெச்சூரிட்டி, நீ மெச்சூரிட்டி ஆகி போய் நிலையை சேர, ஒரு முக்தி நிலையை அடையறதுக்காக தான் நான் இதை உரைத்தேங்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு, மோக மாந்தருக்கெல்லாம் இது கிடையாது. இந்த அருட்பாவோ இந்த சன்மார்க்க சொற்பொழிவோ, இங்கே இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது எவ்வளோ பேர் யோசிச்சு பாருங்க. பொறுக்கி தான் எடுப்பார் பெருமான். ஒவ்வொருத்தரும் முத்து. ஆன்மீக சொற்பொழிவு கேட்க வர்றீங்கன்னா பல பிறவியில நீங்க தவம் பண்ணியிருக்கணும். ஏன்னா பல சூழ்நிலை வரும், உங்களை கேட்க விடாம அடிக்கும். அன்னைக்கு தான் எனக்கு அங்க வேலை இருக்கு, இங்கே வேலை இருக்கு, நான் இங்கே போயினேன், அவங்கள பார்க்க போனேன், இவங்கள பார்க்க போனேன், அதெல்லாம் கூட வராதுங்க. நீங்க இன்னைக்கு கேட்குறீங்க பாருங்க, இந்த 1.5 மணி நேரம் சொற்பொழிவு இருக்கு பாருங்க, இது எந்த அளவுக்கு உங்க மனசுல போய் தச்சிருக்குதோ, இது உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு போட்டிருக்கிற மூலதனம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப எல்லாராலையும் வர முடியாது. ஏன்னா இந்த பிறவி அப்படி நம்மளை கொண்டு போய் மாயையில் கொண்டு போய் முட்டி வீணாக்கி விட்டணும். அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, வாய்மை என்பது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மைக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. பெருமான் சொல்றாங்க பாருங்க, தூய்மை என்பது யாதெனில் அவா இன்றி இருத்தல். எங்க கொண்டு போய் புத்தர் என்ன சொன்னாரோ அங்க கொண்டு வந்து சொல்றாங்க பாருங்க. ஆசை இல்லையா, உங்ககிட்ட தூய்மை இருக்குன்னு அர்த்தம். ஆசை இருந்ததுன்னா தானே இதை அடையணும் அதை அடையணும், அடுத்தவனை கெடுத்து வாழணுங்கிற எண்ணம்லாம் வரும். அப்போ புத்தர் என்ன சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னாரு. முடிஞ்சு போச்சு. 14 ஆண்டுகள் தவம் பண்ணி உடம்ப எலும்பு மாதிரி ஆக்கி கண்டுபிடிச்சது என்னன்னா இது. அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி எல்லாத்தையும் துறந்தார். பட்டினத்தார் எடுத்து பாருங்க, குபேரனுடைய மறுபிறவி பட்டினத்தார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார். எந்த நிலை அடைஞ்சார்? மிகப்பெரிய நிலை அடைஞ்சார். அது போல பொருளை ஒரு பொருட்டா மதிக்காம அதை தூக்கி எறிங்க. அருளை தேடி வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே அருள் கொடுக்குறாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு அருள் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக, ஐயோ நான் 1 மணி நேரம் அங்கே போய் உட்காரணுமே, எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, போ இன்னும் பல பிறவி எடு, நசுங்கிப்போ, இன்னும் என்ன பிறவி கிடைக்க போகுதோ. ஒவ்வொரு ஆன்மாவும் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? எத்தனை ஆன்மாக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு இன்னொரு பிறவி கொடுங்க, இந்த தடவையாவது நான் போய் சாதிச்சுட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு ஆன்மாவும் அங்கே துடிக்குது. 2500 ஃபாரன்ஹீட் உஷ்ணத்துல பூமிக்கு அடியில் ஒவ்வொரு அணுக்களும் கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் நம்ம எரிமலை குழம்புகளாக வெளியில் வரதெல்லாம் என்ன, அதுதான். அது உள்ளே இருந்தே என்ன ஆகுது, எரிமலை குழம்பு வெடித்து வெளியில் வரும் பொழுது அது பூமி வழியாக வந்து பல ஆண்டுகள் கழித்து குளிர்ந்து அப்புறம் அதுலேருந்து புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி திருப்பி மனுஷனாகிறான். அப்போ நாமெல்லாம் எங்கே போய் கிடப்போம்? இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்கிறான்னா அவங்க போயிடுவான் 2500 ஃபாரன்ஹீட் உஷ்ணத்துக்கு கீழே. அதுதாங்க நரகம். அந்த பிறவி நமக்கு வேணுமா? உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இங்கே கொடுக்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயோ சன்மார்க்க மீட்டிங் நடக்குது, ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது, போங்க போய் கேளுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க நேரத்தை. அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட வேண்டிய நேரமே. மீதி நேரம்லாம் வேஸ்ட். அதை இப்போ உணர மாட்டீங்க, ரொம்ப நாளாகும். அதை சொல்லும் பொழுது, அனுபவத்தில் சொல்லும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வயசு 64, என்னுடைய வயசில் நான் அனுபவப்பட்டதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேனே தவிர புதுமையாக எதுவுமே நான் சொல்லவே இல்லை. படித்தது கேட்டது, பல இடங்களுக்கு சென்றது, எல்லா மார்க்கத்துக்கும் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மார்க்கங்களுக்கு பல மகான்கள்ட்டு பல பேரை சந்தித்து அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு கடைசியில் அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, உண்மை இங்கே தான் இருக்குது, இங்கே தான் சத்தியம் இருக்குது, இங்கே தான் எல்லாமே இருக்குன்னு புரிஞ்ச பிறகு இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா கவலைப்பட்டேனே தவிர, ஐயோ இவ்வளோ இன்னும் முன்னாடியே வந்திருந்தா நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கலாமே, சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த பிறவியை, இந்த மானிட பிறவியை பெற்றுக்கொண்ட நாம் வள்ளல் பெருமானின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி நம்மளால் இயன்ற அளவு, எந்த அளவுக்கு இதில் உள்ள கொள்கைகளை பின்பற்ற முடியுமோ, இந்த பிறவியில் வள்ளல் பெருமான் திருவருளை பெற்று அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் என்று ஒன்று இருந்தால், அவருடைய கொள்கைகளை உங்களால் இயன்ற மட்டும், நான் கம்பல் பண்ணலை, ப்ரெஷர் கொடுக்கல, உங்களால் இயன்ற மட்டும் பின்பற்றி இந்த பிறவி சக்கரத்திலிருந்து, பிறவி கடலில் இருந்து சீக்கிரத்தில் மீண்டில் வெளியே வந்து மரணமல பெருவாழ்வை அடைவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இறைவனோடு இரண்டர நாம் கலப்பதற்கான வழிவகைகளை மனதில் இருத்தி அதை தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்று நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.